இங்கே இருக்காரு பாருங்கள், வண்டியில் இங்கே இருக்காங்க. எங்கே இருக்குன்னா சூப்பர். மூத்தவருங்க வாங்க இங்கே பாருங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. நம்ம ஃபோட்டோ ஒன்று அருள் எடுக்கிறார். அப்படியே இருங்க, ஃபோட்டோ எடுக்கிறேன். யா ஓகே. ஜூஸ் தண்ணி கொடுங்க. ஜூஸ் இங்கே பாருங்க. ஓகே ரெடிண்ணா. ஓகே ஓகே. ஆமாம் தங்கச்சி ரெடி. தங்கச்சி பாருங்க. இங்கே பாருங்கள் எல்லாரும் ரெடி. 1 2 ஓகே ஓகேண்ணா. கொஞ்சம் அப்படி அப்படியே நம்ம ஆளுங்க கொஞ்சம் அப்படியே இங்கே பாருங்க. உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு குவைத் செந்தமிழர் பாசறை முன்னெடுத்து நடத்துகிற மாபெரும் மருத்துவ முகாம் இன்று கைத்தான் சிட்டி கிளினிக் மருத்துவமனையில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் பாசறை மூலமாக குருதிக்குடை விழாவாக இதுவரைக்கும் நடந்தது. இந்த ஆண்டு முதலாக ஒரு எல்லா உறவுகளுக்கும் பயனுள்ள வகையில் இது மருத்துவ முகாமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வானது மொழிப்போரில் நம் தாய்மொழி தமிழை காக்க உயிரிந்த மான மறவர்களுக்கும், தமிழ்நாட்டின் எல்லைகளை காக்க தன்னுயிரை ஈகம் செய்த வீரத் தமிழர்களுக்கும், தமிழ் இனத்துக்கென ஒரு நாட்டை கட்ட வேண்டும் என்று போராடி உயிர் நீத்த 50,000 மாவீரர்களுக்கு மேற்பட்ட ஈக மறவர்கள் அவர்களுடைய நினைவுகளை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் குவைத் செந்தமிழர் பாசறை முன்னெடுத்து வருகிறது. இந்த நிகழ்விற்கு எங்களுடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இந்த குவைத் நாட்டில் வாழக்கூடிய எல்லா தமிழ் மக்களுக்கும் மட்டுமல்லாது அனைத்து மக்களுக்குமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவன சோலையில் மிகப்பெரிய ஒரு வள்ளலாக திகழ்ந்து வருகின்ற எங்கள் ஐயா டிவிஎஸ் குழுமத்தின் நிறுவன தலைவர், இப்போதும் நாங்கள் மதிக்கக்கூடிய ஐயா ஹைதர் அலி அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்தது எங்களுக்கெல்லாம் மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் குருதி கொடை மட்டும் நாம் செய்து வந்தோம். இந்த ஆண்டு முதல் இந்த மருத்துவ சேவையானது தொடங்கி இருக்கிறோம். ஐயா அவர்களுடைய ஆசிகளும் வாழ்த்துக்களும் நம் பாசறை மட்டுமல்ல, இந்த குவைத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும், அனைத்து இந்திய மக்களுக்கும் இவர்கள் ஐயா அவர்கள் ஒரு ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் இருந்து இங்கு உள்ள இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக, ஒரு வெற்றிக்கு சிறந்த வழி என்னவென்றால் அது கடின உழைப்பு தான் என்று சொல்வார்கள். அந்த வாக்கிற்கு இணங்க ஐயா அவர்கள் தன் உழைப்பினாலும் தன் அன்பினாலும் அரவணைப்பினாலும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள்.
அவர்களே எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றத்திற்கும் இல்லை. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். ஐயா அவர்கள் என்றென்றும் உள்ள உறுதியோட பல்லாண்டு காலம் வாழணும் அப்படிங்கிற எல்லா சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி. ஐயா அவர்கள் நம்ம பற்றி வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். உங்கள் மீது இறைவனின் சார்பில் சமாதானம் உண்டாகுமாக. இன்னைக்கு குவைத் செந்தமிழ் பாசறை நடத்தும் இந்த மாபெரும் மெடிக்கல் கேம்ப் நிகழ்ச்சிக்கு என்னை இங்கு அழைத்ததுக்கு இந்த செந்தமிழ் பாசறை அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இங்கே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது, நல்ல இந்தியன்ஸ்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு செந்தமிழ் பாசறை நடத்தி இந்த மெடிக்கல் கேமுக்கு இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இது உண்மையிலே மக்களுக்கு ரொம்ப பயன்